நிறைய பேர் இந்த சிக்னல் ஆப்புக்கும் டெலகிராம் ஆப்புக்கும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த வாட்ஸ்அப் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மூலமா தான். ஸோ சிக்னல் ஆப்லையும் டெலகிராம் ஆப்லையும் இருக்கிற சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, யாராவது உங்க கான்டெக்ட்ல உள்ளவங்க ஜாயின் பண்றாங்க, அப்பந்தான் டெலகிராம் ஓப்பன் பண்றாங்க, இல்ல அப்பந்தான் சிக்னல் ஆப் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா, அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். ஸோ இது சில பேருக்கு பிடிச்சிருந்தாலும், பல பேருக்கு இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து இதுல ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான விஷயம் தான். ஆனா இதை நீங்க வந்து டிசபிள் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் ரெண்டையும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெலகிராம்ல எப்படி டிசபிள் பண்றதுன்னு பார்த்துடலாம். ஸோ டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா அதில் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் உங்களுக்கு கான்டாக்ட் ஜாயின் டெலகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது எனபிளில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா டெலகிராமில் உங்களுக்கு அந்த கான்டாக்ட் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. இதே மெத்தட் தான் சிக்னல் ஆப்புக்கும். ஸோ சிக்னல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா கடைசியாக ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் கான்டாக்ட் ஜாயின் டு சிக்னல் ஆப் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆனில் இருக்கும். அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள்ல டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான தெளிவான வீடியோவும் நம்ம போட்டுடலாம். இதே மாதிரி ஷார்ட்டான வீடியோவா. எதுக்காக இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எதுல டவுட் இருக்கு, ஸோ உங்களுக்கு எது தெரில அப்படின்னு தெரிஞ்சாமனா நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதற்காக தான் கேட்குறேன். ஸோ அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ப்ரோ எனக்கு இதை சொல்லியே தீரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தாராளமாக அதை வந்து ஷார்ட்டா தெளிவான வீடியோவா போட்டுருவோம். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே அந்த பெல் பட்டன் இருக்கும். அதை அமைக்கிட்டு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோட நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃப்ளாப் பாய்.